இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பு, இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். மாநில தலைவர் பொறுப்பேற்ற பிறகு மாவட்ட ரீதியில எல்லா நிர்வாகிகளும் சந்திக்கிறதுக்காக நேரிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல கன்னியாகுமரி 2 மாவட்டம் மேற்கொண்டு அதை தொடர்ந்து இப்போது தூத்துக்குடி வடக்கு தெற்கு மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஜூன் 22ஆம் தேதி நடைபெற இருக்கிற முருகன் பக்தி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கும் ஆலோசனைக்காக வந்திருக்கிறேன். வேற உங்களுக்கு என்ன மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஞானசேகரனுடைய வழக்கை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார்கள். தீர்ப்பு பற்றி பெருமையாக பேசினார்கள். ஆனா உண்மையிலே அந்த தீர்ப்பை நானும் வரவேற்கிறேன். ஆனா அதே நேரத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனுக்கு எப்படி அவ்வளவு செல்வாக்கு வந்தது, ஞானசேகரனுக்கு யாரோட தொடர்பு இருந்தது, ஞானசேகரன் போன்ல பேசும்போது அந்த சாரு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. அந்த சார் யார் அப்படிங்கறத பத்தி முதலமைச்சர் எதுவுமே உணர்ந்துச்சு. என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்றேன்னா 157 நாள்ல தீர்ப்பு வந்திருக்கு. இதுமாதிரி இந்த 4 வருஷத்துலயும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அதுக்கே அந்த 157 நாள்ல இதே மாதிரி தீர்ப்பு வரல. யாரையும் மறைப்பதற்காக முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கிறாங்க நான் சொல்றேன். 2026 வடக்கு நாட்டுல ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை அது மதுக்குரிய துணை முதலமைச்சருடைய மன்றத்தினுடைய பேர்ல இருக்கார் கவிதாசன். அவர் அந்த பாலியல் வன்கொடுமையில் இருக்கார். அந்த தீர்ப்பு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. சென்னையில அண்ணா நகர்ல மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அதை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத முதலமைச்சர் இதுவரைக்கும் வழக்கு சொல்லல. அது மாதிரி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டாங்க. அது முதலமைச்சர் அதை பத்தி எதுவுமே கருத்து சொல்லணும். ஆனா இதுக்கு மட்டும் இவ்வளவு அக்கறை எடுத்து ஏற்பட்டாருங்கிறதா எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அந்த சார் யாருங்கிறத முதலமைச்சர் சொல்லணும். இதை ஊடகங்கள் நீங்களாம் அந்த கேள்வியா முதலமைச்சரை பார்த்து அந்த சார் யாருன்னு மீண்டும் ஒரு முறை கேட்டா அவங்க சொல்லாது. தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். போட்டு அவங்களுக்கே முடியாது. அந்த குற்றப்பத்திரிகையில சார்ன்ற வார்த்தை உங்க வந்திருக்குதா உங்களுக்கு தெரியல. நீங்க எந்த பத்திரிகை? அதனால அது சார் யாருங்கிற ஒரு கேள்வி எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இருக்கு, ஊடகத்துல இருக்கு, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. சார் யாரு? 8 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துள்ள வளாகத்துக்கு போறதுங்கிறது நான் யாருமே குறை சொல்றேன். அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சேன். ஐயோ நீதிபதியோட தீர்ப்பு நான் போய மாட்டேன். அது தேசிய நெடுஞ்சாலையில இருக்குதா, மகாயில வந்தா தெரியும். அது அப்படியே மகாயில இருக்குதுன்னா உடனடியாக சாலை போடுவதற்கு நாம் உடனடியாக நாங்கள் ஏற்பாடு. நெடுஞ்சாலையில் இருந்தா அது குற்றச்சாட்டு மாநில அரசோட சார். அதாவது தான் வெல்லணும், கோமாளி வெல்ல முடியாது. நாங்கெல்லாம் பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு தான் இருக்கு. ஆனா காவல்துறை எதுவுமே எங்களால கண்டுபிடிக்க முடியாது, அதிமுகவும் பாஜகவும் கண்டுபிடிக்க அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரத்தை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சு. தொலைத்தொடர்புத்துறை மத்திய அரசு கட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் தொலைத்தொடர்பு மட்டும் இல்ல, ரயிலும் மத்திய அரசு கட்டுப்பாட்டா இருக்கு, தபால் தந்தியும் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு, விமான போக்குவரத்தும் மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. விமான போக்குவரத்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கனால்தான் 10 ஆண்டுகள்ல 70 விமான நிலையமா இருந்தது 140 விமான நிலையமா மாறி இருக்கு. 141 இப்ப புதுசா தூத்துக்குடி இப்ப அடுத்த 2 மாசம் திறக்க இருக்கிறோம். மத்திய அரசு கட்டுப்பாடுல இருந்து எல்லா நிர்வாகம் நல்லா இருக்கு.
மாநில அரசு நிர்வாகத்தினுடைய எந்த கட்டுப்பாடும் நல்லா இல்ல, காவல்துறையும் சுத்தமா நல்லா இருக்கு. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.